வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 4 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. நல்லபடியாக எல்லாமே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5வது டெஸ்ட் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய QR கோடு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஓப்பன் ஆகலன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, ஸோ இதில் கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த 5வது டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்ன பார்க்கலாம். ஸோ என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட், இந்த 5வது டெஸ்ட்ல எத்தனை டாபிக் சப் டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு 3 சப் டாபிக் கவர் ஆகும். இதுல பயாலஜி உயிரியல்ல என்ன லெசன்ஸ் இதுல படிக்கணும் அப்படின்னு நாங்க கொடுத்துருப்போம். 7th டேர்ம் 2, ஓகேவா? ஸோ வகைப்பாட்டின் அடிப்படைகள். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிபிகேஷன் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 8th பயாலஜி, ஸோ தாவர உலகம், ஓகேவா? பிளான்ட் வேர்ல்டு, இதை படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 9th பயாலஜி விலங்குலகம். ஸோ இதை நீங்க படிச்சுக்கோங்க. இதை படிக்கும்போது புக் பேக் கொஸ்டினுமே வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து பயாலஜி சப்ஜெக்ட். ஸோ அடுத்து வந்து பாருங்க இயற்பியல், பிசிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரையும் மின்சாரம், கரண்ட், இதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் பாருங்க. 10th மின்னோட்டவியல், அடுத்தது 12th நிலை மின்னியல், அடுத்தது 12th இயற்பியல்ல மின்னோட்டவியல், 12th வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். ஸோ அதே 12th இயற்பியல்ல மின்காந்த அலைகள். ஸோ இப்போ பாருங்க இந்த 10th 12th பொறுத்த வரையும் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹையர் ஸ்டடிஸ் போனாலே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸை இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ மற்றபடி 10th வந்து உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை வந்து புரிஞ்சு படிக்கிறது, அதே மாதிரி புக் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், ஆசிட், பேஸ். ஸோ இதுல 9th 10th இருக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல நீங்க முடிச்சாவே மிச்சம் எல்லாமே வந்து கவர் ஆயிடும். ஓகே இதுல. ஸோ அடுத்து பாருங்க வேதியியல், கெமிஸ்ட்ரி, அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். ஸோ இது என்ன? ஆசிட், பேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 9th 10th 2 ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. நீங்க ஏதாச்சும் ஒரு புக் எடுங்க, ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் இல்லை எய்தர் 9th ஸ்டாண்டர்ட் எடுத்து அதில் பக்காவா வந்து முடிங்க, சரியா? ஸோ அது முடிச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இதற்கான இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமை நல்லபடியாக எழுதி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.